மத்திய கிழக்கு போர் தாக்கத்தால் மெழுகு உள்ளிட்ட மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக தீப்பெட்டி தொழில் கடும் நெருக்கடியில் சிக்கி சுமார் 5 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெறும் போர் அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் நடந்தாலும் அதன் தாக்கம் உலகம் முழுவதையும் எட்டுகிறது. போர் நடக்கும் நாடுகளுக்கு மட்டுமல்ல, அதன் அதிர்வுகள் பல நாடுகளின் பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கையையும் பாதிக்கிறது. அதன் தாக்கத்தின் ஒரு பகுதியை தற்போது தமிழ்நாட்டின் தீப்பெட்டி தொழில் உணரத் தொடங்கியுள்ளது. எனக்கு இந்த தீப்பியாசை தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது. தீப்பியாசு தான் நாங்க பிறந்த வளர்ந்த எல்லாமே, கட்ட அடுப்புல இருந்து குச்சி உருவுல இருந்து எல்லாமே இந்த தொழில் தான். வேற எந்த தொழிலும் பார்த்தது கிடையாது. வேற எங்கேயும் போய் பார்க்கவும் முடியாது. அதனால இப்போ எங்களுக்கு 6 நாள் வேலை கொடுத்தாங்க. வேலை கொடுத்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ ஊராலேயே இப்போ 3 நாள் 2 நாள் தான் கொடுக்காங்க. ஏன்னு கேட்டா மெழுகு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மூலப்பொருள் கிடைக்க மாட்டேது, புளோரத்துக்கு மெழுகும் கிடைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. 6 நாள் வேலை இல்லைன்னா நாங்க வேற இடத்துல வட்டிக்கு வாங்கியிருந்தோம். அந்த வட்டி எல்லாம் எப்படி நாங்க கட்டுறது? சிலிண்டர் விலை 1000 ரூபாயா இருக்கு. இந்த 2 ரூபாய் வாங்கினோம்னா நாங்க 1000 ரூபாய் அங்கிட்டு கொடுத்துட்டோம்னா 1000 ரூபாய் வச்சு எப்படியே சமாளிப்போம். இப்ப அதுலயும் ஒரு 3 நாள் 2 நாள் வேலை கொடுத்தாங்கன்னா அதுல எங்களால அந்த சமாளிக்க முடியாது. நாங்க எதுக்கெல்லாம் கொடுப்போம். எங்களுக்கு தீப்பியாசை தவிர வேற எந்த தொழில் தெரியாது. எங்களுக்கு மூலப்பொருள் இது கிடைக்குது மாதிரி எங்களுக்கு செய்யுங்க. நாம் தினசரி பயன்படுத்தும் சாதாரண பொருள் என்றாலும் ஒரு சிறிய தீப்பெட்டியின் பின்னால் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மறைந்து கிடக்கிறது. ஆனா நான் கல்யாணம் முடிச்ச நாளையில இருந்து கம்பெனிக்குள்ள தான் வேலை பார்த்தேன். இந்த கம்பெனில தான் வேலை. ஆனா இப்ப தற்சமயம் எனக்கு 2 நாள் லீவ் போட்டு 4 நாள் வேலை தான் கிடைக்கும். அந்த 4 நாள் வேலையை வச்சு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏற்கனவே எங்க வீட்டுக்காரும் இல்ல. இந்த சம்பளத்தை வச்சு தான் நான் வீட்டுல எல்லாம் பார்க்கணும். அதனால இப்ப ரொம்ப வேலை தட்டுப்பாடா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழகத்தில் 400க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. சிவகாசி, சாத்தூர், கோவில்பட்டி, ஸ்ரீவல்லிபுத்தூர், குடியாத்தம், காவிரிப்பட்டினம் போன்ற பகுதிகள் இந்த தொழிலின் முக்கிய மையங்களாக திகழ்கின்றன. இந்த தொழிலில் பணிபுரிபவர்களில் 90% பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழிற்சாலைகளில் நேரடியாக பணிபுரிபவர்களுடன் சேர்த்து பேக்கிங், போக்குவரத்து, விற்பனை போன்ற துறைகளிலும் சுமார் 5 லட்சம் பேர் இந்த தொழிலை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். எங்களுக்கு எப்பவுமே வேலை 6 நாள் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 4 நாள் தான் கிடைக்கும். இப்ப அடுத்த வாரம் சொல்றாங்க வேலையே இருக்காது அப்படிங்கிறாங்க. எதுனாலும் நான் அண்ணாச்சிட்ட கேட்கும் போது மெழுகு தட்டுப்பாடு ரொம்ப இருக்கு, அதனால வேலை இல்லைங்கிறாங்க. கேட்டா அங்கிட்ட இது நடக்கு, போர் நடக்கு, அதனால எங்களுக்கு வேலை தட்டுப்பாடு. இதை நம்பிதான் நாங்க குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நம்பிதான் எங்களுக்கு ரொம்ப சூழ்நிலை. இப்ப வேலை இல்லைன்னா நாங்களாம் என்ன செய்யனே தெரியல. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த தொழில் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறது. மூலப்பொருள் விலை உயர்வு, சொத்து வரி அதிகரிப்பு, சுங்கசாவடி கட்டண உயர்வு, மின்சார செலவுகள், போக்குவரத்து செலவுகள், இந்த அனைத்தும் சேர்த்து தீப்பெட்டி உற்பத்தி செலவை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 40 குச்சிகள் கொண்ட தீப்பெட்டியின் விலையை 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாயாக உயர்த்த உற்பத்தியாளர்கள் முடிவு செய்தனர். ஆனால் வடமாநில வியாபாரிகள் அந்த விலை உயர்வை ஏற்க மறுத்ததால் அந்த முடிவு நீண்ட காலம் நீடிக்கவில்லை. இதனால் இன்று வரை பல இடங்களில் தீப்பெட்டி பழைய விலைக்கே விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கிடையில் சந்தையில் பிளாஸ்டிக் லைட்டர்கள் அதிகமாக புழக்கத்தில் வந்துள்ளன. சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்த லைட்டர்கள் தீப்பெட்டி சந்தையை மெதுவாக கைப்பற்ற தொடங்கியுள்ளன. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் என்றாலும் அவை மலிவான விலையில் கிடைப்பதால் மக்கள் அதை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் தற்போது ஈரான் இஸ்ரேல் போர் தீப்பெட்டி தொழிலுக்கு புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. எனக்கு வேலை ரெகுலர் வேலை மெழுகு எடுக்கிறதான். அது தொழில் ஏற்றது இறக்கு வேலை தான். இப்போ 1 மாசம் மெழுகு தட்டுப்பாடா இருக்கு. வாரத்துக்கு 4 நாள் வேலை இருக்கு. ஆனா இப்படி ஒரு நிலைமை போயிடுச்சுன்னா ரொம்ப இதா இருக்கும். எங்க நிலைமை ரொம்ப பாதிக்குது.
தீப்பெட்டி தயாரிக்க தேவையான முக்கிய மூலப்பொருளான மெழுகு பெரும்பாலும் பெட்ரோலிய பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த மெழுகு உள்ளிட்ட பல பொருட்கள் ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. போரின் காரணமாக அந்த இறக்குமதி பாதிக்கப்பட்டதால் தற்போது மெழுகு தட்டுப்பாடு கடுமையாக உருவாகியுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் வரும் நாட்களில் பல தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மூடும் அபாயம் இருப்பதாக உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். கச்சா எண்ணெய் விலைப்படி போச்சு, அதனால மெழுகுலாம் விலை போச்சு. சல்பர் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இருக்கு. கிலோ 6 ரூபாய்க்கு வாங்கணும்னா இன்னைக்கு 25 ரூபாய்க்கு இருக்கு. பல மடங்கு இன்னைக்கு விலை கூடி போச்சு. ரொம்ப தட்டுப்பாடாகவும் இருக்கும். ரொம்ப கெஞ்சு கூத்தாடி பணத்தை முன்னாடி கொடுத்து தான் வாங்க வேண்டியது. ஏன்னா அவங்க யார்ட்டையாவது இருந்து அவங்க வாங்கி அவங்க இருக்க மாற்றி கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கேருந்து ரெகுலராக வரக்கூடிய இடத்துலேருந்து வரல. இதனால பெரிய எப்படி தொழில் பார்க்க போகிறோன்னு தெரியல, எப்படி தொழிலாளருக்கு வேலை கொடுக்க போகிறோன்னு தெரியல. அரசாங்கம் தான் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி தரணும். ஒரு சிறிய தீப்பெட்டி தீயை மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையையும் ஒளிர செய்கிறது. அந்த ஒளி அணைந்து விடாமல் காப்பது அரசின் அவசர பொறுப்பாக மாறியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் ஆண்டனி. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.